ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 3. நாய்களையும் பன்றிகளையும் போல இருக்காதீர்கள். தபஸ்ய அல்லது தவம் என்பதன் பொருள் என்ன என்ற கேள்வி தற்போது எழலாம். தபஸ்ய என்றால் சாஸ்திரங்கள், ஆன்மீக குரு மற்றும் சாதுக்களால் வழங்கப்படும் சட்ட திட்டங்களுக்கு ஏற்றவாறு உங்களின் வாழ்வை வடிவமைப்பதற்கு நீங்களே முன்வந்து ஒப்புக்கொள்வதாகும். ஆகையால் பகவான் ரிஷபதேவர் தனது மகன்களிடம், எனது அருமை மகன்களே, பூனைகள், நாய்கள் மற்றும் பன்றிகளைப் போல வாழ்ந்து உங்களின் வாழ்வை வீணாக்காதீர்கள். மதிப்புமிக்க மனித வாழ்வினை தவங்களை ஏற்பதன் மூலமாக பயனுள்ளதாக மாற்றுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஏன் இந்த தடைகள்? நான் ஏன் விலங்குகளைப் போல வாழக்கூடாது? நான் ஏன் குரு, சாது, சாஸ்திரங்களின் சட்ட திட்டங்களின் கீழ் வாழ வேண்டும் என்ற கேள்வி அடுத்ததாக அமையலாம். தபோதிவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தயேத். எனதருமை மகன்களே, தவத்தின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டால் உங்களின் வாழ்வு தூய்மை அடையும் என்று ரிஷபதேவர் பதில் அளிக்கிறார். தற்பொழுது நாம் ஜட இயற்கையின் குணங்களால், குறிப்பாக ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் கலங்கப்பட்டுள்ளோம். ஆகையால் சாஸ்திரங்கள் மற்றும் இதர வழிகாட்டுதலின்படி வாழ்ந்தால் ஜட இயற்கையின் தாழ்ந்த குணங்களிலிருந்து தூய்மை அடைய முடியும் என்று ரிஷபதேவர் தனது மகன்களுக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்த கேள்வி என்னவெனில், வாழ்வை தூய்மையாக்குவதால் என்ன பயன்? ரிஷபதேவர் பதில் அளிக்கிறார். யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். உங்களுடைய வாழ்வு தூய்மையானால் நீங்கள் ஆனந்தமயமான வாழ்வின் தெய்வீக தளத்தில் நித்தியமாக நிலை பெறுவீர்கள். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சிக்காக ஏங்குகிறீர்கள். பௌதிக வாழ்வில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் உழைப்பது ஏன்? மகிழ்ச்சிக்காக. நீங்கள் ஏன் புலனுகர்ச்சியின் பின்னால் அலைகிறீர்கள்? மகிழ்ச்சிக்காக. நீங்கள் ஏன் பல்வேறு பொருட்களை வாங்க விரும்புகிறீர்கள்? மகிழ்ச்சிக்காக. நீங்கள் ஏன் அழகாக இருக்க விரும்புகிறீர்கள்? மகிழ்ச்சிக்காக. நீங்கள் ஏன் பல்வேறு பொருட்களை சாப்பிட விரும்புகிறீர்கள்? மகிழ்ச்சிக்காக. உங்களின் ஒவ்வொரு முயற்சியிலும் மகிழ்ச்சியே இறுதி இலக்காக உள்ளது. ஆனால் ஜட மூலத்திலிருந்து பெறும் மகிழ்ச்சி தற்காலிகமானதாகும். நீங்கள் போதைப் பொருட்களால் மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அது நிச்சயம் தற்காலிகமானதே. நீங்கள் உடல் உறவினால் மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் அது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? சில நிமிடங்கள் அல்லது சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கும். எனவே நிரந்தரமான மகிழ்ச்சியை நீங்கள் விரும்பினால் உங்களுடைய தற்போதைய நிலையை தூய்மைப்படுத்தி தெய்வீக தளத்தில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்த வேண்டும். அதன் பிறகு நிரந்தரமான மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். இந்த மகிழ்ச்சியானது பத்ம புராணத்தில் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சித் ஆத்மனி இது ராம பதே நாசௌ பரம் பிரம்மா விதீயதே. யோகிகள் பூரண உண்மையிடமிருந்து அளவற்ற இன்பத்தை அடைவதால் ரமந்தே, பரமபூரண உண்மையான முழுமுதற் கடவுள் ராமர் என்று அறியப்படுகிறார். ஆகையால் ஆன்மீகவாதிகளும் புலனின்பத்தை அனுபவிக்கிறார்கள். எவ்வாறு? பரபிரம்மனான முழுமுதற் கடவுளின் புலனுகர்ச்சிக்கு சேவை செய்வதன் மூலமாக. ரமந்தே என்றால் புலனுகர்ச்சியை அனுபவிப்பதற்காக என்று பொருள். உதாரணமாக கிருஷ்ணரின் திருப்பெயர்களில் ஒன்று ராதா ரமணர். தனது நித்திய துணையான ராதா ராணியுடன் புலனின்பத்தை அனுபவிப்பவர். எனவே தெய்வீக நிலையிலும் புலனின்பம் இருக்கின்றது, ஆனால் அது பௌதிக புலனின்பம் அல்ல. பௌதிக புலனின்பமானது ஆன்மீக புலனின்பத்தின் நெறி தவறிய பிம்பமாகும். பக்தி தொண்டே ஆன்மீக புலனின்பமாகும். ஹிருஷிகேன ஹிருஷிகேச சேவனம். ஹிருஷிக என்றால் புலன்கள் என்றும், ஹிருஷிகேஷ அதாவது ரிஷிகேஷ என்றால் புலன்களின் எஜமானர் என்றும் பொருள். கிருஷ்ணரே புலன்களின் எஜமானர் என்பதால் உங்களின் புலன்களை கிருஷ்ணரின் புலனின்பத்திற்காக உபயோகித்தால் நீங்கள் தெய்வீக நிலையில் இருப்பதாக பொருள். புலன்களை தங்களின் சொந்த புலனின்பத்திற்காக நீங்கள் உபயோகித்தால் அது பௌதிகமானது. இதுவே வேறுபாடு. இவ்வாறாக நீங்கள் தெய்வீக தளத்தில் நிலை பெறும் போது, அதாவது குரு, சாது, சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலின் கீழ் தானாகவே தவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வை தூய்மைப்படுத்திய நிலையில் கிருஷ்ணரின் புலன்களை திருப்தி செய்வதன் மூலமாக நீங்கள் முழுமையாக திருப்தி அடைவீர்கள். இந்த வழிமுறையானது உணவு உண்ணும் போது உடலின் பல்வேறு பாகங்கள் எவ்வாறு ஆரோக்கியம் பெறுகின்றதோ அதே போன்றதாகும். உடலின் பல்வேறு பாகங்கள் உணவை அனுபவிப்பதற்கு வயிற்றை சார்ந்துள்ளன. அவை சுதந்திரமாக எதையும் அனுபவிக்க முடியாது. உங்களின் விரல்களால் நீங்கள் ஒரு நல்ல ரொட்டி துண்டை எடுப்பதாக வைத்துக் கொள்வோம். விரல்கள் அதனை சுதந்திரமாக அனுபவிக்க முடியாது. ஆனால் விரல்கள் அதனை வாயில் இட்டு அது வயிற்றுக்கு சென்று
வயிறு அதனை ஜீரணித்து இரத்தமாக மாற்றி இதயம் அதனை உடலின் பல்வேறு பாகங்களுக்கு பரப்பினால் விரல்களும் சக்தியை பெறுகின்றன. விரல்கள் ரொட்டியை அனுபவிப்பதற்கு இதுவே வழிமுறை. அதுபோலவே பக்தி தொண்டிலும் புலனின்பம் உண்டு. ஆனால் அது கிருஷ்ணருக்கு சேவை செய்வதால் கிட்டக்கூடியது. அப்போது நீங்கள் பூரண திருப்தியை அடைவீர்கள். ஆகையால் உண்மையான மனித வாழ்க்கை என்பது குரு சாது சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள சட்டதிட்டங்களை தன்னிச்சையாக ஏற்று நமது தற்போதைய கட்டுண்ட வாழ்வை தூய்மைப்படுத்துவதாகும். முழுமுதற் கடவுளின் சேவையில் புலன்களை ஈடுபடுத்தி நாம் தூய்மை அடையும் போது நாம் நமது புலன்களை உண்மையாக அனுபவிக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் மகாத்மாக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.